அட்லாண்டிக் ஓஷனில் நிற்கிற க்ரூஸ் ஷிப்பில் மிஸ்டீரியஸ் வைரஸா 3 பேர் இறந்துட்டாங்களா? இப்படி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குன்னே தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரீசெண்ட்லி ஒரு டேஞ்சரஸ் வைரஸ் பற்றி வேர்ல்டு வைடு அலர்ட்ஸ் வந்திருக்கு. அது பேர் ஹண்டா வைரஸ். இது மோஸ்ட்லி ரேட்ஸ் மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. எஸ்பெஷலி டீர்மீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டு வகை எலி, அதோட கழிவுகள், யூரின், சலைவா அதுதான் ட்ரை ஆகி நம்ம சுவாசிக்கிற காற்றுல கலந்து நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரூஸ் ஷிப்லேருந்து நிறைய பேர் அவங்கவுங்க நாடுகளுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அது ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம கோவிட் வைரஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாது. பட் ஆனால் ஒரே காற்று சுவாசிச்சிருக்கனால தான் அந்த கப்பல்லேருந்து நிறையா பேருக்கு பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனிவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? ஸோ அப்படி போயிட்டுருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி இன்ஃபெக்டட் ரோடண்ட் அப்படின்னா எலி வகைகள், அதோட ட்ராப்பிங்ஸ் க்ளீன் பண்ணுற டைமில் டேஞ்சர் அதிகம். அதனால் அதை எப்படி க்ளீன் பண்ணணுன்றாங்கன்னா, ட்ரையாக வச்சுருக்கும் போது க்ளீன் பண்ணாதீங்க, வெட்டாக வச்சு க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதோட டஸ்ட்டை இன்ஹேல் பண்ண வேணாம், அது லங்ஸ்க்கே போய் நமக்கு டேரெக்டாக இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிம்டம்ஸ் இமீடியட்டாக வராது, ஒரு 1 to 8 வீக்ஸ் வரைக்கும் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகலாம். ஃபஸ்ட்டு ஃபீவர், பாடி பெயின், எக்ஸ்ட்ரீம் டைட்னஸ் மாதிரி தான் இருக்கும். ஹை ஃபீவர், மசில் பெயின், சில்னஸ், வாமிட்டிங் இதெல்லாம் தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜாக எதை எடுத்துகிட்டு போகுதுன்னா, ரொம்ப ப்ரீத் பண்ணவே நமக்கு கஷ்டமாக இருக்கும், செஸ்ட் டைட்னஸாக இருக்குது, சிவியர் காஃப், ஆக்சிஜன் ப்ராப்ளம் அதிகமாகும். இந்த ஸ்டேஜ் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்றத மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இது இந்தியாவில் இன்னமும் ஸ்ப்ரெட் ஆகலை. இந்த வைரஸ் பாதித்து அதிகமாக ரிப்போர்ட் ஆகிற பிளேசஸ் எதுனா யூஎஸ், நம்ம நிறையா இந்தியன்ஸ் இருக்கிற யூஎஸ், கனடா, அர்ஜென்டினா, சைனா அண்ட் சவுத் கொரியா. ஸோ இங்கெல்லாம் அதிகமாக கேஸ் ஃபைல் ஆகிட்டுருக்குன்றாங்க. ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் இல்லையா? இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வைரஸை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் தனியாக மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.